வெல்கம் பயல ஸ்டூடெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 3வது லெசன் பார்த்துட்ருக்கோம். 3வது லெசனோட பேர் திசு அளவிலான கட்டமைப்பு. இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக பார்க்குற, இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற, நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள். அதில் குருத்தெலும்பு, எலும்பு, ரத்தம், இந்த 3 தலைப்புகளை பார்க்க போகிறோம். வாங்க தலைப்புகளுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள், ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள் 3 வகைப்படும். சரிங்களா? அவை யான்னு பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு, எலும்பு, ரத்தம். குருத்தெலும்பு இங்கிலீஷில் கார்டிலேஜ்னு சொல்லுவோம், எலும்பு இங்கிலீஷில் போன்னு சொல்லுவோம், ரத்தத்தை இங்கிலீஷில் பிளட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ குருத்தெலும்பு, எலும்பு, ரத்தம், இந்த 3மே சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள். இதுவரைக்கும் நிறைய பேர் தெரியாமல் வந்துட்டுலாம் தெரிஞ்சுங்க. ஸோ இவைகளும் இந்த 3 அம்சமே இதுவும் இணைப்பு திசுக்கள் தான். ஸோ இப்போ அடுத்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பை பற்றி பார்க்கலாம். குருத்தெலும்புன்னு என்னென்னு பார்க்கலாம். ஒரு 3 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. ஸோ குருத்தெலும்பின் செல்லடை பொருட்கள். குருத்தெலும்பின் செல்லடை பொருள்னா குருத்தெலும்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ளே குருத்தெலும்புக்குள்ளே சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது. குருத்தெலும்பின் செல்லடை பொருட்கள், குருத்தெலும்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த செல்களுக்கு இடையே சில அம்சங்கள் காணப்படுகிறது. ஸோ அந்த செல்லடை பொருட்கள், குருத்தெலும்புக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த செல்லடை காணக்கூடிய பொருட்களை, குருத்தெலும்புகளினுடைய செல்கள் இருக்கும் இல்லைங்களா, காண்ட்ரோசைட், அந்த செல்களுக்கு இடையே காணப்படக்கூடிய பொருட்கள் செல்லடை பொருள்னு சொல்லுவோம். அப்போ குருத்தெலும்பின் செல்லடை பொருட்கள் உறுதியானவை, அதே நேரம் அவை வளையும் தன்மை உடையதாகவும் அழுத்தத்தை தாங்கக்கூடியதாகவும் உள்ளன. சரிங்களா? அப்போ குருத்தெலும்பு வளையும் தன்மை உடையது. நம்மளுடைய மூக்கை வளைக்கலாம், காது எலும்பு இருக்கு இல்லைங்களா, காது வெளிக்காது, அதை வளைக்கலாம். ஏன் வளைக்க முடியுதுன்னா அதுக்குள்ளே எலும்பு இருக்குது, அந்த எலும்போட பேர் குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த குருத்தெலும்புகள் வளையும் தன்மை கொண்டது, கூடவே அழுத்தத்தை தாங்கக்கூடிய தன்மையும் கொண்டவை. ஓரளவுக்கு நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் காது வரும். அப்போ வளையும் தன்மை கொண்டவை, அழுத்தை தாங்கக்கூடிய தன்மையும் கொண்டவை. இந்த குருத்தெலும்பின் திசுக்கள், இந்த குருத்தெலும்பின் திசுவில் உள்ள செல்கள், சரிங்களா, இந்த திசுவின் செல்கள், அதாவது காண்ட்ரோசைட்னு சொல்லுவோம். அப்போ குருத்தெலும்பில் இருக்கக்கூடிய செல்லோட பேர் என்ன? காண்ட்ரோசைட். குருத்தெலும்பில் இருக்கிற அந்த செல்லோட பேர் காண்ட்ரோசைட். அதே எலும்புன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வேறு செல் இருக்குது. குருத்தெலும்பில் இருக்கிற செல்லோட பேர் காண்ட்ரோசைட். ஸோ இந்த குருத்தெலும்பின் செல்கள், சரிங்களா, இந்த குருத்தெலும்பில் இந்த கார்டிலேஜினஸ் குருத்தெலும்பு திசுவின் செல்கள் அவைகளால் உருவாக்கப்பட்ட தளத்திசுவில் உள்ள சிறிய குழிகளுக்குள் பொதிந்து காணப்படுகிறது. சரிங்களா? அவைகளால், அந்த குருத்தெலும்புகளால் ஆக்கப்பட்ட, சரிங்களா, இந்த குருத்தெலும்பின் திசுக்கள், இந்த குருத்தெலும்பு திசுவின் செல்கள் அவைகளால் உருவாக்கப்பட்ட, அதாவது அதில் காண்ட்ரோசைட்டு ஒரு செல் இருக்குதுங்க. அந்த செல்கள் என்ன பண்ணுதுன்னா தளத்திசு உருவாக்குது. சரிங்களா? குருத்தெலும்பு குருத்தெலும்பில் இருக்கக்கூடிய செல்கள், அந்த காண்ட்ரோசைட்டுங்கிற செல்கள் தளத்திசு உருவாக்குது. அந்த தளத்திசுவில் மையத்தில் ஒரு குழி இருக்குது. அந்த குழிக்குள்ள தான் இந்த குருத்தெலும்பினுடைய அமைப்புக்கு அம்சம் எல்லாமே பொதிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த குருத்தெலும்பு திசுவின் செல்கள், காண்ட்ரோசைட்டுகள் எனப்படக்கூடிய அந்த செல்கள், அந்த செல்களினால் உருவாக்கப்பட்ட தளத்திசுவில் உள்ள சிறிய குழிகளுக்குள் இந்த குருத்தெலும்புகள் பொதிந்து காணப்படுகின்றன. முதுகெலும்பிகளின் கருநிலையில் காணப்படும் பெரும்பாலான குருத்தெலும்புகளானது பெரியவர்களானதும் எலும்புகளாக மாறிவிட்டன. இப்போ முதுகெலும்பிகள் நம்ம ஏற்கனவே தெரியும். முதுகெலும்பிகள் கரு வளர்ச்சியின் காலத்தில், அது கருப்பிராயத்தில் இருக்கும்போது குருத்தெலும்பு வருது. அதே அந்த கருப்பிராயத்தில் இருந்து அந்த முதுகெலும்பி சற்று வளர்ச்சி அடைந்து முதிர்ந்த உயிரியாக மாறும்போது அந்த குருத்தெலும்பு மறைந்து எலும்புகளை, கடினமான உடல் எடையை தாங்கக்கூடிய, சரிங்களா, முதுகெலும்பு தொடராக அங்கே மாறிவிடுகிறது, கடினமான எலும்புகளாக மாறிவிடுகிறது. பெரும்பாலான குருத்தெலும்புகளானது பெரியவர்களானதும் முதுகெலும்புகளின் கருநிலையில் காணப்படக்கூடிய பெரும்பாலான குருத்தெலும்புகளானது பெரியவர்களானதும் எலும்புகளாக மாற்றப்படுகின்றன. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா
பெரியவர்களில் மூக்கின் நுனிப்பகுதி, வெளிக்காது இணைப்புகள், செவிமடல், அடுத்தடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி, கை, கால்கள் ஆகிய பகுதியில் குருத்தெலும்பு காணப்படுகிறது. இப்போ மூக்கோட நுனியில் கை வச்சிங்கன்னா மூக்கு வளை அப்படின்னு அங்கே என்ன இருக்குது? குருத்தெலும்பு இருக்குது. சரிங்களா? அதற்கடுத்தது வெளிக்காது, காது இருக்குல்ல, நம்ம காது மடல். ஸோ அதையெல்லாம் போட்டு ஆட்டினீங்கன்னா வெளிக்காது, அதுக்கடுத்தது காது மடல், செவி மடல். இந்த ரெண்டுமே எவ்வளோ வெளுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அப்படியே வரும். அதுக்கடுத்தது செவி மடல், வெளிக்காது இணைப்புகள், அடுத்தடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி. சரிங்களா? 2 முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி. ஆக அடுத்தடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி. இப்போ முள்ளெலும்பு அப்படிங்கிறது முதுகெலும்பு தொடரில் இருக்கக்கூடிய எலும்புகள். பல முள்ளெலும்புகள் சேர்ந்ததை முதுகெலும்பு தொடர்னு நம்ம சொல்லுவோம். பல முள்ளெலும்புகள் சேர்ந்ததை முதுகெலும்பு தொடர் அப்படிங்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு முள்ளெலும்புக்கும் இன்னொரு முள்ளெலும்புக்கும் இடையில அந்த குருத்தெலும்புகள் காணப்படுகிறது. குருத்தெலும்பு ஏன் இருக்குதுன்னா, ஸோ எலும்புகளினுடைய உராய்வை தடுக்கிறது, கூடவே எலும்புகளின் தேய்மானத்தையும் தடுக்கிறது. இது ஒரு கிரீஸ் மாதிரி. வண்டிகளில் உயவு பொருளாக கிரீஸ் வைக்கிறோம் இல்லைங்களா? உயவு பொருளாக அதே மாதிரி. சரிங்களா? 2 எலும்புகளுக்கு இடையே தேய்மானம் அடைவதை, அரிமானம் ஏற்படுவதை தடுக்கிறது. ஆக அடுத்தடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட பை, கை, கால்கள் ஆகியவை குருத்தெலும்பு காணப்படுகிறது. ஸோ இப்போ இது வரைக்கும் என்னாச்சு? குருத்தெலும்பு முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்புகள்னு என்னென்னு பார்க்கலாம். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா என்னது? எலும்புகள். ஸோ இங்கே கடினமான, வளையும் தன்மையற்ற, கடினமாக இருக்குது. எலும்பு கடினமாக இருக்கும், ஆனால் வளையாது. நீங்கள் எவ்வளோ தான் வளைத்தாலும் வளைவதற்கான வாய்ப்பு இல்லை. கடினமான, வளையும் தன்மை இல்லாத, வளையும் தன்மை அற்ற கால்சியம் உப்புக்களால், ஏற்கனவே சொன்னேன், கால்சியம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான உப்பு. அந்த கால்சியம் என்ற உப்புக்களாலும் கொல்லேஜன் இலைகளாலும் வலுவூட்டப்பட்ட தள பொருட்களை கொண்ட அமைப்புகள் எலும்புகள் எனப்படும். அப்போ எலும்புகள் 2 முக்கியமான பொருள் இருக்குது. கால்சியம் உப்புகளும் கொல்லேஜன் இலைகளும். இந்த ரெண்டுமே அந்த எலும்புக்கு வலு தரக்கூடியது. இப்படி வலு தரதுனால தான் அந்த எலும்பு எப்படி இருக்குது? கடினமாகவும் இருக்குது, வளையும் தன்மை இல்லாத, வளையும் தன்மை அற்றதாகவும் இருக்கிறது. கூடவே உடலுக்கு உடலுக்கு சட்டகமாக அமைந்து, உடலுக்கு ஒரு ஆதரவு அமைப்பாக அமைந்து உருவத்தை அளிக்கக்கூடிய அமைப்பாக இவை உள்ளன. சரிங்களா? ஸோ நம்ம உடம்புல வடிவம் கிடைக்குது இல்லைங்க, நம்ம ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதற்கு காரணமே எலும்பு தான். ஒருவேளை சற்று நினைத்து பாருங்கள், உங்கள் உடலில் எலும்பு இல்லை என்றால் உங்களுடைய உடம்பு எவ்வாறு இருக்கும் என்று சற்று நினைத்து பாருங்கள். உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ உடலுக்கு சட்டகமாக அமைந்து உருவத்தை அளிக்கக்கூடிய அமைப்பாக இவைகள் உள்ளன. சரிங்களா? கூடவே பார்த்தீங்கன்னா மென்மையான திசுக்களையும் உறுப்புகளையும் பாதுகாத்து ஆதரவளிக்கும் அமைப்புகள் எலும்புகள் ஆகும். சரி, உடலுக்கு என்னாச்சு? ஒரு வடிவத்தை கொடுத்தது. கூடவே மென்மையான திசுக்கள், உடையும் திசுக்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மென்மையான திசுக்களையும் உடலில் உள்ள உறுப்புகளையும், பல்வேறு உறுப்புகள் இருக்குது சரிங்களா? இதயம், கல்லீரல், இந்த மாதிரி அடிக்கிட்டு போல சிறுநீரகம் வரைக்கும் இந்த மாதிரி உடம்பில் உள்ள மென்மையான திசுக்களையும் உறுப்புகளையும் பாதுகாக்கிறது, கூடவே ஆதரவும் அளிக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை தான் நம்ம எலும்புகள் என்கிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா லாகுனே எனப்படும் குழிகளில் ஆஸ்டியோசைட்டுகள் எனப்படும் எலும்பு செல்கள் காணப்படுகின்றன. இப்போ எலும்பில் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எலும்பு செல்கள் இங்கிலீஷில் ஆஸ்டியோசைட்டுன்னு சொல்லுவோம். எலும்பு செல்கள் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஆஸ்டியோசைட். அப்போ எலும்புகளுக்கு உள்ள கூட செல்ல பேர் ஆஸ்டியோசைட்டுகள். இந்த ஆஸ்டியோசைட்டுகள் எலும்பில் எந்த இடத்துல இருக்குது, சிறப்புட்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் லாகுனே என்ற குழி இருக்குது. எலும்புகளில் இடைவெளி, குழிகள்ங்கிறது இடைவெளி, ஒரு குழின்னு எடுத்துங்க. ஸோ அந்த குழிகளை லாகுனே எனப்படும் குழிகள் இருக்குது. அந்த குழிகளுக்குள்ளே தான் எலும்புகளை உருவாக்கக்கூடிய செல்கள், எலும்பு செல்கள் அல்லது ஆஸ்டியோசைட்டுகள்ஸ் என்ற செல்கள் உள்ள காணப்படுகிறது. ஸோ கூடவே பார்த்திங்கன்னா கால்களில்
உள்ள நீளமான எலும்புகள். நம்ம உடம்புல தொடை எலும்பு இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது கீழே டிபியா, ஃபிபுலா, இது எல்லாமே. ஸோ நம்ம கால்களில் உள்ள நீளமான எலும்புகள் உடலின் மொத்த எடையை தாங்கக்கூடிய பணியை செய்கிறது. நம்மளுடைய உடல் எடையை யார் தாங்குறா? நம்மளுடைய எலும்புகள், கால் எலும்புகள். கூடவே பார்த்தீங்கன்னா எலும்பு தசைகளோடு இணைந்து உடலின் இயக்கத்திற்கும் உதவுகின்றன. ரெண்டாவது அடுத்து எலும்பு என்ன பண்ணுதுன்னா, எலும்பானது எலும்பு தசைகள் என்ற அமைப்பு உள்ள இருக்குது. ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லும். அப்போ எலும்பு எலும்பு தசையுடன் பிணைகிறது. சரிங்களா? எலும்பானது எலும்பு தசையுடன் இணைந்து உடலின் இயக்கத்திற்கு, அந்த உயிரின் இயக்கத்திற்கு உதவுகிறது. சரிங்களா? சில வகை எலும்புகளில் உள்ள எலும்பு மஞ்சையில் இருந்து இரத்த செல்கள் உற்பத்தி ஆகின்றன. கூடவே நீங்கள் அந்த எலும்பை எடுத்தீங்கன்னா எலும்புக்கு உள்பகுதியில் ஒரு பொருளுக்கு, அது பேர் எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவோம், போன் மேரோ. நீங்கள் உங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் இந்த விருந்து விழா காலங்களில் இந்த சிக்கன் போடுறோம் இல்லைங்களா, அதாவது கோழி வெட்டுறோம் இல்லைங்களா, கோழி, ஆடு, இதில் இருக்கக்கூடிய எலும்புகளை குழம்புல வச்சு நம்ம பயன்படுத்துறது உங்களுக்கு வழக்கமாக தெரியும். ஸோ அந்த குழம்புல அந்த போன்ஸ், அந்த எலும்புகளினுடைய அந்த நுனிப்பகுதியை நீக்கிட்டு நீங்கள் உள்ளே உறிஞ்சி எடுத்தீங்கன்னா உள்ள மாவு போன்ற ஒரு பொருள் வெளியே வரும். சரி, கொஞ்சம் டேஸ்ட்டாக மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கலந்துருக்கு. அதுக்கு பேர் தான் போன் மேரோ, எலும்பு மஞ்சை. அந்த எலும்பு மஞ்சை நம்ம உடம்புல இரத்த செல்களின் உற்பத்திக்கு உதவுகிறது. இரத்த செல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சிவப்பணு, இரத்த வெள்ளையணு, இரத்த தட்டுக்கள். இந்த 3 செல்களின் உற்பத்திக்கு எலும்பு மஞ்சை உதவுகிறது. சரிங்களா? ஸோ இப்போ 2 முடிஞ்சது, எலும்பு முடிஞ்சது. சரிங்களா? குருத்தெலும்பு 2 தனித்தனி திரிமார். 3வது திரிமாருக்கு ரத்தம் என்பது பிளாஸ்மா, வெள்ளை அணுக்கள், தட்டை செல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய திரவ இணைப்பு திசு. அப்போ ரத்தம் என்பது ஒரு திரவ இணைப்பு திசு. ரத்தம்ங்கிறது திரவ இணைப்பு திசை, ஒரு இணைப்பு திசு. ஆனால் எந்த மாதிரி இணைப்பு திசு? திரவ இணைப்பு திசு. ரத்தம் என்பது திரவ இணைப்பு திசு. இந்த ரத்தத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சிவப்பணு, இரத்த வெள்ளையணு, தட்டை செல்கள் 3மே இருக்குது. இரத்த சிவப்பணு, இரத்த வெள்ளையணு, தட்டை செல்கள். இரத்த சிவப்பணுங்கிறது ஆர்பிசி, அதாவது ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய பொருள். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு செல்லு இரத்த சிவப்பணு. இரத்த வெள்ளையணு நிறையா தெரியும். சரிங்களா? ஸோ நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில், லிம்போசைட், மோனோசைட், WBC, இந்த நிறைய தெரியும் இல்லைங்களா, மேக்ரோபேஜ், இதெல்லாம் இரத்த வெள்ளையணு. இரத்த தட்டுக்கள் அப்படிங்கிற ரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடியவை. நம்ம உடம்புல ஏதாவது உடம்புல கீறல்கள் ஏற்பட்டால் ரத்தம் கசியும் போது அந்த இரத்தப்போக்கை தடுப்பதற்கு அங்கே பங்கேற்கக்கூடிய செல்கள் இந்த இரத்த தட்டுக்கள். ஆக இவற்றையெல்லாம் உள்ளடக்கக்கூடியது இந்த இரத்த திரவ இணைப்பு திசுவாகும். ஸோ இதய இரத்த குழல் மண்டலத்தில், இதயம் மற்றும் இரத்த குழல் இல்லையா, இந்த இதய இரத்த குழல் மண்டலத்தில் ஊட்டப்பொருட்கள், கழிவுப் பொருட்கள், சுவாச வாயுக்கள் ஆகியவற்றை உடல் முழுவதும் கடத்தும் ஊடகமாக இரத்தம் உள்ளது. ஸோ நம்ம உடம்புல ஊட்டப்பொருட்களையும், கழிவுப் பொருட்களையும், சுவாச வாயுக்களையும் உடல் முழுவதும் கடத்தக்கூடிய அம்சமே இந்த ரத்தம் தான். அப்போ ரத்தம் இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்கிற பொருட்கள் அனைத்துமே ஆங்காங்கே தேங்கி விடும். லாரி சொல்கிறோம் இல்லைங்களா, சரிங்களா, பாறை தெரியும் இல்லைங்க, லாரியெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, லாரி, டெம்போலாம். ஸோ இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி சென்று அங்கே தந்து விட்டு வர்றாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல பொருட்களை, நம்ம உடலில் உள்ளே உள்ள பொருட்களை கடத்துவதற்கு சிறந்த ஊடகமாக விளங்கக்கூடிய அம்சங்களே இந்த ரத்தம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நம்ம 7ஆம் அத்தியாயத்தில் கொஞ்சம் இதை பற்றி விரிவாக பார்த்துருக்குறோம். ஸோ இதற்கான படத்துகளை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே படத்தை பாருங்கள். இது என்னது, குருத்தெலும்பு, கார்டிலேஜ்னு சொல்கிறோம். இதில் கொல்லேஜ் நிலைகள் இருக்குது பாருங்கள். கூடவே குருத்தெலும்பு செல்கள், இது இங்கிலீஷில் கான்ட்ரோசைடு சொல்லுவோம். அப்படி எலும்புக்கு வாங்க. இது வலுவான அம்சங்கள். இது வளையும் தன்மை கொண்ட திடமான பொருளால் ஆக்கப்பட்டது. இது வளையாது, கடினமான பொருளால் ஆக்கப்பட்ட வளையும் தன்மை இல்லாத அம்சங்களே எலும்புகள். இங்கே பாருங்கள், அடர்த்தியான எலும்பு திசு இருக்குதுல்ல, இங்கே பாருங்கள், அடர்த்தியான எலும்பு திசு. கூடவே எலும்பு செல் ஆஸ்டியோசைட் இருக்குது பாருங்க, புரிஞ்சுங்களா. ஸோ இந்த 2 தனித்தனி திரிமலை காட்டு எழுதணும். அதுக்கடுத்து ரத்த செல்கள் பாருங்கள், ரத்த சிவப்பணு, அதாவது
சுவாச வாய்கள் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து செல்லக்கூடிய அம்சங்கள். இரத்த தட்டுகள், ரத்தம் உறைதலில் பங்காற்றக்கூடியது இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள், இதெல்லாம் வெள்ளையாக்கிறதுல வெள்ளை அணுக்கள். ஸோ இது வந்து உடம்புல கிருமிகள் நுழைவு அழிக்கக்கூடிய பணியை செய்கிறது. ஓகே, இது ரத்தத்தில் கூடிய பகுதி பொருட்கள். சரிங்களா? ஸோ இது தனித்தனியாக திரிமாவில் கேட்டால் நீங்கள் வந்து எழுதுறதுக்கு உங்களை என்ன பண்ணியிருக்கணுங்க, தயார் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நிறைய நாலேஜ். தேங்க்யூ.